ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தேனியில் என்னோடய கசினுக்கு வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காலையிலே கிளம்பியாச்சு. மணி வந்து இப்போ ஒரு 8 மணி இருக்கும். சரி, போகிற வழியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பேர் நியூ விஜயா ஹோட்டல். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாப்பா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் அவளுக்கு விளையாட்டு காட்டிகிட்டே சாப்பிட வச்சோம். பார்க்க சின்ன ஹோட்டலாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டதுமே நாங்கள் வண்டியில் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து வண்டி எங்கேயுமே நிப்பாட்டலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. சாப்பிட்டு முடித்ததுமே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. நீங்களும் என்ன மாதிரி வண்டியில் ஏறினதுமே தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம்தான் ஆண்டிப்பட்டி கணவாய் சாஸ்தா கோயில். நாங்கள் எப்போ தேனி ரூட்டில் இந்த சைடு வந்தாலுமே கோயில்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணி சாமி கும்பிட்டு தான் போவோம். ரொம்பவே விசேஷமான கோயில். ஆண்டிப்பட்டி சைடு பார்த்திங்கன்னா நிறைய மலைகளை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய மரங்கள், பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. டபுள் பெட்ரூம் தான். இங்கே வந்து டிவி, ஃப்ரீ ஒய்ஃபை, இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு அதுக்கும் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இந்த மிரரை பார்த்த உடனே மிரர் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். இப்போவே மதியானம் ஆயிடுச்சு. சரி, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பேரும் நியூ விஜயா தான். இது கோஇன்சிடென்ஸாக நடந்திருக்கு. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததும் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். இந்த கெட் ரெடி வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் நாங்கள் வந்து அன்றைக்கி மறுநாள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் போடியில் வந்து தீர்த்த தொட்டி முருகன் கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தமிழ் கடவுள் முருகனை பார்க்காம போகிறது நல்லாவா இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு போன அன்னைக்கு சிறப்பு பூஜையெல்லாம் இருந்ததுனால நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணோம். ரொம்பவே திருப்திகரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டா பாய்.